என்றும் நான் செல்ல மாட்டேன். பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் அருணாதர் இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிமுறையாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அநேக தெய்வ பிள்ளைகள் உதவி செய்கிறார்கள். ஜெபத்தினாலும் பொருளாதாரத்தில் அவங்க தாங்குகிறாங்க. நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார். அதனால இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறேன். பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். யாருங்க? சீசர்களே தேவனிடத்துல என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, எங்க விசுவாசம் பெருக பண்ணுங்கப்பா, நாங்க இன்னும் உங்க கூட இருந்துகிட்டு நாங்க என்ன பண்ண முடியல, விசுவாசிக்காம இருக்கிறோம். எங்களால் ஒரு பிசாசு கூட வரட்ட முடியலையே, எங்களால் ஒரு பிரச்சனை கூட தீர்வு கொடுக்க முடியலையே. அப்ப எங்க விசுவாச குறைவினால தானே இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய ஜெபங்கள் சில நேரங்கள் கேட்கப்படாமல் போகும்போது நம்முடைய விசுவாச குறைவுகள், நம்முடைய குறைபாடுகள். அப்போ அந்த விசுவாச குறைபாடுகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணுங்க, நிறைவுள்ளவர்களாக நம்ம மாறணும். அப்ப அந்த நிறைவுள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கணும். இப்ப நாங்க போய் ஒரு ஊழியர் செய்யறோம்னா விசுவாசத்தோடு செபிக்கிறோம், நிச்சயமா கடவுள் உங்களை சுகம் கொடுப்பார், நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்கின்ற அந்த வைராகியத்தோடு நாங்க அங்க சொல்றோம். அப்ப சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்றாருங்க, அங்கீகரிக்கிறார். அப்ப என் அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தை சொல்லணும். சரிங்களா? விசுவாசத்தில் நீ எவைகளை கேட்கிறாய் அவைகளை பெற்றுக்கொள்வாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் நாமத்தை நிமித்த எதை கேட்டாலும் அப்போ அவருக்கு பிரியமானது என்ன, உனக்கு தேவையானது என்ன, இதெல்லாம் எண்ணி நீங்க கடவுள்கிட்ட கரெக்டா கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணார், உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவுள்ளதான் அவர் கட்டளை. ஒருபோது நமக்கு குறைவிட மாட்டார். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா, இவங்களால போய் என்ன பண்ண முடியலங்க, ஒரு பிசாசை வரட்ட முடியல. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அதோடைய பயம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க விசுவாசம். அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்ல, கடுகளவு கவனிங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெய்ந்து போனா அது போகும்னு சொல்றார். அப்ப விசுவாசம் முழுமையாக உறுதியாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்க செபிக்கணும். அதான் சிறைச்சாலையிலிருந்து பவுல் காணப்படும் பொழுது அங்க ஒரு சேவகன் கேட்பான், நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப நீங்க கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டாம், நம்ம அவரே விசுவாசி. அப்போ விசுவாச இடத்துலதான் கர்த்தர் அற்புதம் செய்தார். குஷ்டரோகி கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும். அப்ப அங்க விசுவாசம் பிறக்குது. குருடன் தாவீது குமாரனே என்னை குணமாக்க, அங்க விசுவாசம் பிறக்குது. அப்போ அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், விசுவாசம் பெருகணும். நீங்க ஜெபிப்பீங்க, நீங்க ஜெபிக்காம இல்ல, விசுவாசிக்காம இல்ல, ஆனா முழு இருதயத்தோடு முழு மனதோடு கூட என்ன பண்ணும், ஆவியானவர் நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மைதான் நம்புகிறேன், இப்போது அற்புதம் நடக்கட்டும், இந்த காரியம் இப்பொழுது மாறட்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிற அந்த செபாவி வேண்டும். ஜெபிப்போமா? அந்த விசுவாசத்தை நீங்களும் வர்த்திக்க பண்ண விரும்புகிறீங்களா? என்னோட கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த நேரத்துல உன் பிள்ளைகள் சற்று விசுவாசத்துல தளர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னார், ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னார், இன்றைக்கு அவர்கள் ஜெபத்துக்குள் விசுவாசத்தை அதிகமாக ஊன்றி நிற்கத்தக்க, அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் வெளிகரமாக அற்புதம் நடக்கத்தக்க என் அன்பு சுவாமியர் உதவி செய்வீராக. இப்பொழுதே உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய கரம் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசம் பெருக வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். அப்படியே அந்த பிள்ளைகள் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் சுவாமி நன்மையானதை காணட்டும், தீமைகளை விட்டு விலகி நலமானதை பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பெருகச் செய்வாராக. God bless you.